ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது அதோட வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மினிட் ஃபங்க்ஷன். இப்போது உங்களுக்கு தெரியும் நியூ காலம் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ காலம், அதுக்கப்புறம் அதோட காலம் நேம். இப்போ நம்ம இங்கே காலம் நேம் என்ன கொடுக்கலாம், மினிட் அப்படின்றது கொடுக்கலாம். இப்போ மினிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்ம மினிட் ஆஃப் இது டேட் அண்ட் டைம். இப்போது இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஆர்டர் இது கொடுக்கலாம், ஆர்டர் டைம் டாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். இப்போ நம்மளுக்கு மினிட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டர் டைம் டாட் டூவில் 7 minute 34 minute 58 minute அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி மினிட்ஸை மட்டும் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நியூ காலம் க்ரியேட் பண்ணி செகண்ட் காலம் நேம் கொடுத்துட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி இங்கே நம்ம ஆர்டர் டேட் அண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ என்டர். இங்கே ஏன் 00 அப்படின்னு வருதுன்னா, இங்கே ஆர்டர் டேட் அண்ட் டைமில் எல்லா செகண்ட்ஸுமே 00 இருக்குது. அதனால நம்ம செகண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 00 அப்படின்னு வருது. ஸோ பேசிக்காக இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனில் மோஸ்ட்லி எல்லாமே சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும். 2 or 3 மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி டே இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கே எதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த செகண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டேட் வேல்யூ. இந்த டேட் வேல்யூ எது கொடுக்குன்னா, இப்போது இருங்க உங்களுக்கு நான் போட்டு பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட் வேல்யூ ஈக்குவல் டு டேட் வேல்யூ. இப்போது இங்கே கிளிக் பண்ணால் இது என்ன சொல்லுது, கன்வெர்ட்ஸ் எ டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ டெக்ஸ்ட் டு எ டேட் இன் டேட் டைம் ஃபார்மேட். இப்போது அந்த டேட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா அதை கரெக்டான டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேட் வேல்யூவோட ஃபங்க்ஷனோட வேலை. ஓகேங்களா? இப்போ நார்மலாக என்னது டேட் வேல்யூனா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டை அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா கரெக்ட் டேட் ஃபார்மேட்டாக இது மாற்றி கொடுக்கும். அதுதான் இதோட ஒர்க். ஸோ இங்கே நம்ம ஆர்டர் டேட் டைம் எடுத்துக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். இப்போது இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நவ். அதே மாதிரி நியூ காலம் நேம் ஈக்குவல் டு நவ் ஃபங்க்ஷன். ஏன் இதுக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா, நவ் எதை ரிட்டர்ன் பண்ணோன்னா இப்போது ரீசன்ட் இன்னையான டேட்டும் அப்புறம் டைம், டேட் ப்ளஸ் டைம், டுடேஸ் டேட் அண்ட் டைம் அதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ வந்துருச்சா டுடேஸ் டேட் அண்ட் டைம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணோன்னா, இந்த நவ் ஃபங்க்ஷன் எப்படி டேட் அண்ட் டைமை ரிட்டர்ன் பண்ணிச்சோ அது வெறும் டேட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு போடும்போது நான் சொல்கிறேன். இப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், டுடே அப்படின்றது வெறும் டேட் மட்டும்தான் என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஆனால் ஏன் இங்கே டேட் ப்ளஸ் டைம் இருக்குது, ஏன்னா இந்த பவர் பிஐயில் நம்ம நியூ காலம் அண்ட் நியூ மெஷரை கொடுக்கும்போது அந்த இதில் நம்ம டேக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒரு காலமை க்ரியேட் பண்ணும்போது அந்த நியூ காலமோட ஃபார்மேட் எப்படின்னா டேட் அண்ட் டைம் ஃபார்மேட். ஸோ அதோட டிஃபால்ட்டு ஃபார்மேட்டே டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் தான். ஸோ நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலுமே நார்மலாக நம்ம இந்த காலம்ஸில் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் தான் வரும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு டேட் மட்டும் வேணும்னா இந்த காலம் டூல்ஸில் போய் வெறும் டேட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டேட் மட்டும் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டேட்டு டிஃப்ரென்ஸு. இந்த டேட் டிஃப்ரென்ஸ் இப்போது 2 டேட்ஸ்க்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் சொல்லும். ஓகேங்களா? இதை நான் 2 டைம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், 2 டிஃப்ரெண்ட் வேஸில். இப்போது டேட் diff1 equal to
டேட் டிஃப் இப்போ 2 டேட்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒரு டேட் அப்புறம் இங்கே ஒரு டேட் அப்புறம் அதோட இன்டர்வல் எப்படி வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்றத இது வந்து கேட்கும். ஸோ டேட் இப்போது நம்ம என்ன டேட் கொடுக்கலாம்னா ஆர்டர் டேட்டை வந்து கொடுக்கலாம். கமா டுடே கமா இப்போது இங்கே இருக்கல இதெல்லாம் வந்து இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டேட்டுக்குள்ளேயும் இடையில இருக்கிற இப்போ டேவாக உங்களுக்கு வேணுமா, ஹவராக உங்களுக்கு வேணுமா, இல்லை மினிட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம டேவாகவே கொடுப்போம். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இப்போ வந்துடுச்சா? இப்போ ஆர்டர் டேட் அண்ட் டுடே அப்படின்ட்டு அந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு 1338 டேஸ் வந்து இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போது நம்ம வந்து செகண்ட் இது பார்க்கலாம். அதே மாதிரி டேட் டிஃப்ரென்ஸ் டு ஈக்குவல் டு டேட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அதே மாதிரி ஆர்டர் டேட் கொடுத்து கமா டுடே கமா இப்போ நம்ம இங்கே மந்த் கொடுக்கலாம். மந்த் கொடுத்தோன்னா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா இப்போது இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள இன்பிட்வீனில் நம்மளுக்கு வந்து 44 டேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி 33 39 மந்த்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.